தானியேல் இந்த பாபிலோன் தேசத்துல ஒரு அகதியாய் தான் வந்தான். குடும்பக்காரர்கள் எல்லாம் இழந்து தனிமையில நிற்கும் பொழுதும் இந்த பாபிலோன் தேசத்துல தேவன் அவனை உயர்த்துறது காரணம் அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. அவன் தேவனுக்கு பயந்து நடந்தான். தேவனோட ஆவியானவரை சார்ந்து நடந்தபடினால தேவன் அவனை சிறந்திருக்கும்படி சொன்னான். அந்நிய தேசத்துல அடிமைத்தனத்துல இருந்த, தள்ளப்பட்டு ஒடுக்கப்பட்டு சிறைப்பட்டு போன தானியேலை உயர்த்தினது போல தேவன் உங்களையும் உயர்த்திருந்தது. அப்படி ஆவியானவர் விட்டு கொடுக்கலாமா? நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். தெய்வ ஆவியானவரை நிரப்பும் பொழுது விட்டு கொடுங்க. இந்த ஆசீர்வாதமோ விடுதலையோ எங்கிருந்து வர முடியும்? சிலுவை நாதத்துக்கு மட்டும்தான் வர முடியும். இயேசு சிலுவையில துங்கினார், இயேசு சிலுவையில மரித்தார். அவருடைய விலையேறப்பட்ட தியாகம் தான் வாழ்க்கையை மாற்ற முடியும், உன் ஜீவிதத்தை மாற்ற முடியும், ஒரு சூழ்நிலையை மாற்ற முடியும், ஒரு வறட்சியை மாற்ற முடியும். அல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்க? அதற்கு மகிமை.